வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான மேகி வச்சு ஒரு நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ பாத்திரத்துல நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கியூப் அளவுக்கு மேகி வந்து இந்த மாதிரி நல்லா உடைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்து கொதிக்க வச்சு இது பண்ணும்போது அது நல்லா நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்க்குறேங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வேக வச்சு இது மாதிரி நல்லா தண்ணி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்படி செய்கிறதுனால நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கிடைக்குங்க. அதனால தாங்க நம்ம இந்த மெத்தடில் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிதமான தீயில நம்ம வதக்க போகிறோம்ங்க. ஹை ஃப்ளேமில் வதக்காதீங்க, டக்குன்னு கரிஞ்சிருங்க. அதனால மிதமான தீயிலே இதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துல வதக்குனீங்கன்னா போதுமான அளவாக இருக்குங்க. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நம்ம மிளகாய் தூள் சேர்த்து தான் பண்ணுறோங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த பொடியாக கட் பண்ண தக்காளியை இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கிக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த 3 ஐட்டம் மட்டும் சேர்த்தீங்கன்னா போதுங்க. சேர்த்துக்கிட்டு நூடுல்ஸ் இருக்கும் இல்லைங்க, நூடுல்ஸில் உள்ள மசாலாவை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மசாலாவையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எந்த நூடுல்ஸ் வேணால் பண்ணலாங்க. மேகி எப்பி நூடுல்ஸு இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாங்க. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உப்பு வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுங்க. ஒரு கொத்துக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை அளவு சேர்க்குறோங்க. அதாவது இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்குள்ள நூடுல்ஸ் செய்கிறோமுங்க. அதனால் வந்து 3 முட்டை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 சேர்த்தாலும் போதுமான அளவாக இருக்குங்க. சேர்த்துக்கிட்டு மிதமான தீயில இந்த மாதிரி நல்லா அது பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கை அளவுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு செகண்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி செய்யும்போது அதோட சுவை இன்னும் நல்லாவே இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கோம் நூடுல்ஸ் இருக்குல்லைங்க, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இது நம்ம எல்லாம் மசாலாலாம் ஒன்றா அதில் வந்து கலக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. நூடுல்ஸில் எல்லாம் மசாலாவும் பிடிக்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. சுவையான ஒரு எக் மேகி ரெடி ஆயிடுச்சுங்க.